வெள்ளை மொச்சக்கொட்டையை வறுத்து போட்டு சூப்பராக கமகமன்னு ஒரு குழம்பு வைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு தக்காளி அறுத்து வச்சுக்கிட்டேன், அதையும் போட்டுக்கிட்டேன். இந்த தேங்காயும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ சாதமும் இண்டக்ஷனில் வச்சுட்டோம், வெந்துருச்சு. சாதத்தை வடிக்கலாம். சாதத்தை வடிச்சு விட்டாச்சு. குழம்பு தாளிக்கிறதுக்காக நான் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். குழம்புக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சுருக்கோம். கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை மூணையும் போட்டுக்கிறோம். நல்லா வதங்கட்டும். புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம்ல, அதையும் நம்ம எடுத்து ஊற்றிக்கிறோம். இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு தாளிப்பு வதங்கணுன்னே இதையும் ஒரு வதக்கல் கொடுத்துக்கிறோம். அதனால் வதங்கட்டும். இப்படி வதக்கி விட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது ஒரு வதங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டிக்கிறணும். அதையும் நம்ம எடுத்து ஊற்றிக்கிறோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு காரம் எவ்வளோ தேவையோ அவங்கவுங்களுக்கு அந்த அளவுக்கு குழம்புத்தூள், புளிக்குழம்புத்தூள் போட்டுக்கிற வேண்டியது. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப காரம் தேவையில்லை, அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உப்பு இப்போ ஒரு கிண்டல் நம்ம கொடுத்துட வேண்டியது. குழம்பு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கூட்டி வச்சுக்க வேண்டியது. எனக்கு வந்து இந்த குழம்பு போதும். இப்போ நம்ம இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம பச்சை வாசம், அந்த குழம்புத்தூள் வாசம் போகிறதுக்கு கொதிக்கட்டும். மூடி வச்சுக்குவோம். இப்போ மொச்சக்கொட்டை எப்படி வெந்திருக்குன்னு திறந்து பார்க்கலாமா? நான் வந்து மொச்சக்கொட்டை குழம்பு வந்து தண்ணியை வேக வச்ச தண்ணியை ஊற்ற மாட்டேன். அதே கொண்டைக்கடலை இதுனா நான் அப்படியே போட்டுருவேன். பச்சை மொச்சைனாலும் அப்படியே போட்டுருவேன். இந்த மொச்சை வேக வச்ச தண்ணியை இருத்துட்டு மொச்சை பயிராக தான் எடுத்து நான் குழம்புல சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்கள் இப்போ எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நம்ம குக்கரில் வச்சதுனால தான் சீக்கிரமாக வெந்திருக்கு. இப்போ இந்த மொச்சப்பயிரை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பயிரை சேர்த்துக்கிறோம். இப்போ குழம்பு சுண்டி வேகவும் நம்மளுக்கு மொச்சப்பயிரும் நல்லா வெந்து வரவும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும் குழம்பு. கொதிக்கட்டும். நல்லா இந்த மலைக்கு இதமான சுட சுட வடித்த சாதம். வாங்க சாப்பிட்லாம். மொச்சக்கொட்டை குழம்பு இப்போ நம்மளுக்கு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மொச்சக்கொட்டை குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அருமையான மொச்சக்கொட்டை குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் சுட சுட. நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு அப்பளம் கூட வறுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதத்துக்கு சுட சுட மொச்சக்கொட்டை குழம்பு சாதத்துக்கு நீங்கள் அப்பளம் வறுத்துக்கிட்டு கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு சைடிஷ் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இப்போ நான் சாப்பிட்றேன் பாருங்கள். இந்த மொச்சக்கொட்டை குழம்பு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து விரும்பி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.